கிரேடம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்தியன் டீம்ல என்னதான் பிரச்சனைங்கிறது சுத்தமா தெரியல. முகமது ஷமி கழுவி ஊத்தி இருக்காரு. இந்த மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்க போகுது, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இந்தியன் டீம் என்ன ஃபாலோ பண்ண போறாங்க அப்படின்றத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரிப்பாங்க, வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் டீம் எங்கே போயிட்டு இருக்கு அதுதான் கேள்வி. முகமது ஷமி இப்போ ஒரு இன்டர்வியூவில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. கௌதம் கம்பீர் அண்ட் அஜித் அகர்கர் பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ பொதுவாக இப்போ விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ஓய்வு எடுக்கணுமா, அதாவது ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய டாபிக். பொதுவாக அவங்களே ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, T20 வேர்ல்ட் கப் அடித்த உடனே நாங்கள் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறோம், இந்த ஃபார்மெட்டில் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் உள்ளே வந்துக்குங்க, அவங்க கேம் ஆடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் டெஸ்ட் ஃபார்மெட்டில் ஃபோர்ஸ் பண்ணி தான் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஸோ ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ஒவ்வொருத்தரா பேக் டு பேக் பண்ணாங்கன்னு விஷயம் தெரியும். ஸோ இதை ஆரம்பிச்சது அஸ்வின் தான். அஸ்வின் அவர்கள் வந்துட்டு ரியலைஸ் பண்ணி ஆரம்பத்திலே வெளியில போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த சீரீஸ்லாம் முடியும் போது விராட் அண்ட் ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே வெளியில போறதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு ஃபார்மட் ODI வேர்ல்ட் கப் தான். ஆல்ரெடி தெரியுது அவங்க ரெண்டு பேரும் ODI ஃபார்மட் ஆடுறதுக்கான காரணம் அந்த ஒரு வேர்ல்ட் கப் அடிச்சு கொடுத்துட்டு வேர்ல்ட் கப்போட ரிட்டைர்மெண்ட் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய பிளானுமே. அவங்களுக்கும் தெரியும் இதுதான் டைம் அப்படிங்கிறத. ஆனால் வேர்ல்ட் கப் வரைக்கும் புஷ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க டீம் அப்படிங்கிறது தான் இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக கௌதம் கம்பீர் அவர்களும் அஜித் அகர்கர் அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ எல்லாமே ஓகே தான், நாங்கள் ஒரு டீமை பில்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சுப்மன் கில்லுக்கு கீழே இன்னும் ஒரு சில நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ODI ஃபார்மேட்டுக்கு செம்ம டீம் செட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது கூடிய சீக்கிரம் கட்டமைச்சு முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி அவரு சொன்னாங்க. ஸோ அதுக்கு பிரஸ் மீடியால என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சரி விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா என்ன நினைக்கிறீங்க, ஸோ அவங்க பர்ஃபெக்டா சூட் ஆவாங்கல்ல, அவங்க இருக்கும்போது மற்ற பிளேயர்ஸ் எதுக்கு அப்படின்னு கேட்டப்போ, ஸோ எல்லாம் ஓகே தான், பட் இருந்தாலுமே அவங்க சைட்ல இருந்து ப்ராப்பரான ஆன்சர்ஸ் வர மாட்டேது, ப்ராப்பரான விஷயங்கள் வர மாட்டேது, பொறுத்திருந்த பார்ப்போம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஆஸ்திரேலியன் டூர் ரொம்ப முக்கியம், இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் முடிவு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பட்டுன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாருடைய பர்ஃபார்மன்ஸை வெறும் ஒரு சீரியஸ் வச்சு டிசைட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப போரான விஷயம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி எவ்வளவோ செலெக்ஷன் அவங்களுடைய யங் ஏஜ்ல பார்த்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் லெகசியை கேரி பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது அப்படின்னு எல்லாமே வேற லெவல் விஷயம். ஸோ ரெண்டு பேருமே ODI வேர்ல்ட் கப்புக்காக தான் இருக்காங்க அப்படிங்கிற சமயத்தில் ஸோ இன்னொருத்தரை ப்ரொமோட் பண்ணிட்டு இவங்களை வெளியில துரத்த பார்க்கறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் கிடையாது. இதை கன்ஃபார்ம் பண்ற விதமா டீமுக்குள்ள என்ன நடக்குதுங்கிற விஷயத்த நமது முகமது ஷமி அவர்கள் வந்துட்டு சொல்லியிருக்காரு. முகமது ஷமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்ஜுரி ஆச்சு, அதாவது சாம்பியன்ஸ் ஆப் முடிஞ்ச கையோட இன்ஜுரி ஆச்சு. ஸோ அதை தொடர்ந்து அவருக்கு சர்ஜரி இதெல்லாமே முடிஞ்சது. அண்ட் ரொம்ப முக்கியமாக IPL ஆடினாரு. IPL கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போனார். அந்த பழைய ஆக்ஷன் வரல, பழைய ஃபோர்ஸ் வரல, இருந்தாலும் ரொம்ப புஷ் பண்ண வேண்டாங்கிற சுச்சுவேஷனில் தான் இருந்தார். இப்போ ஃபுல் ஃபிட்டாக இருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். பொதுவாக இந்த செலெக்ஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட ஒரு டீமில் 30 பிளேயர் 35 பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் கால் பண்ணி அவங்களுடைய மேனேஜரோ மற்ற விஷயங்களோ எப்படி இருக்காங்க, ஃபிட்னஸ் கரெக்டாக இருக்காங்களா, இதெல்லாமே சேர்ந்து கோச்சுக்கு கீழே, அதாவது கௌதம் கம்பீருக்கும் அகர்கருக்கும் கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க தான் இது எல்லாமே முடிவு பண்ணி பிளேயர்ஸோடைய அப்டேட் எல்லாம் இதுதான், முகமது ஷமி ஃபிட்டாக இருக்காரு, ஸோ இந்த பவுலர் ஃபிட்டாக இருக்காரு, இந்த பேட்ஸ்மேன் ஃபிட்டாக இருக்காரு, இந்த ஆல்ரவுண்டர் ஃபிட்டாக இருக்காரு, இவரை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கலந்து யோசிச்சு எல்லாமே சேர்ந்து கேப்டன் கிட்ட பேசி அதுக்கப்புறம் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 15 பேர் 16 பிளேயர் இருக்கக்கூடிய அந்த டீம் வரும். அதில் இருக்கக்கூடிய 11 பிளேயர் தான் 11ல் ஆடுவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இப்படித்தான் எடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு கூப்பிடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி முகமது ஷமி சொல்லியிருக்காரு. யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி நிறைய கோச்சஸ் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்திருக்காங்க, ஏன்னா டீம்ல எடுத்திருக்காங்க, எடுக்காமலே போயிருக்காங்க. பட் ஆனால் ஒரு பேச்சு கேட்பாங்க, எப்படி இருக்கு, ஃபிட்னஸ் பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்கா, உங்களுடைய கரியர் எப்படி போயிட்டு இருக்கு, லாஸ்ட் ரெக்கார்டெல்லாம் எப்படி இருக்கு, ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஆடலான் இருக்கீங்களா, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. ஒரு பேச்சு என்கிட்ட ஃபோன் பண்ணி கூட கேட்கவே இல்லை, என்ன நினைக்கிறாங்க, நான் டீம்லேருந்து வெளியில் போகணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆவேசமாக ஒரு பேசின விஷயம் தான் வரலாம் போயிட்டு இருக்கு. ஓப்பனாக ப்ரெஸ் முன்னாடி இதை போட்டு உடச்சிருக்காரு. எஸ், இப்போதைக்கு ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னு எத்தனை பேர் இருக்காங்கன்னு விரல் விட்டு என்னங்க பார்க்கலாம். ஸோ முன்னாடி இருந்த மாதிரி அத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லவே முடியாது. பும்ராவை தனியாக ஒதுக்கி வச்சிருங்க, அதை தாண்டி ஹர்ஷ்தீப் சிங் இருக்காரு. இப்போ எல்லாமே ஹர்ஷித் ராணா மட்டுமே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்களே தவிர ஸோ மற்றபடி நல்ல பவுலிங் யூனிட் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் டீமோடது கிடையாது. ஸ்பின்னர்ஸை விட்டுருங்க, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், அதுக்கப்புறம் ஜடேஜா, இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வந்துட்டு அந்த சீமர்ஸ் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ பெருசாக நல்ல குவாலிட்டி பவுலர்ப்பா, எல்லா ஃபார்மேட்டுக்கும் அவனை வச்சு விளாட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவே முடியாது. சிராஜும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ மற்ற விஷயங்கள்லேருந்து ரெக்கவர் ஆகி அந்த ரெஸ்ட் பீரியட்ல இருக்காரு. அப்படி பார்க்கும்போது ஃபியூ மெம்பர்ஸ் தான் விரல் விட்டு எண்ணிடலாம். அதில் பார்க்கும்போது முகமது ஷமி ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயரு. அவர் இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப போரான விஷயம். ஒரு பேஜ் என்னை கேட்கவே இல்லை, இந்தியன் டீம்லேருந்து என்னை ஒதுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் முகமது ஷமி சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. இந்தியன் டீமுடைய ஃபியூச்சர் எங்கே போகிறது அப்படிங்கிற விஷயமே தெரிலங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
சரி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஆஸ் அ ரோக்கோ ஃபேனாக இருந்தீங்கன்னா ஸோ இந்த தடவை கௌதம் கம்பீர் கீழே இந்த சீரிஸ் முடிஞ்ச உடனே ஏதாவது மாற்றம் நடக்குமா? இல்லை T20 வேர்ல்ட் கப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ODI வேர்ல்ட் கப் முடிஞ்சு தான் இவங்க ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் என்னவோ அதை தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். இந்த மாதிரியான இன்னொரு வீடியோவோட மீட் பண்ணுறேன். சரி சூன் கைஸ்.